அலுவல் ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு சபாநாயகர் அப்பாவு செய்தியாளர்களை சந்திக்கிறார். காட்சிகளை நிரலையில் பார்க்கலாம். அலுவல் ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு சபாநாயகர் அப்பாவு செய்தியாளர்களை சந்திக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். வரக்கூடிய 24ஆம் தேதி வரை சட்டப்பேரவையை நடத்த அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாளை இரங்கல் தீர்மானம் நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அவை ஒத்திவைக்கப்பட்டு 22, 23, 24 ஆகிய 3 நாட்களில் ஆளுநர் உரை மீதான விவாதம் நடைபெற இருக்கிறது. வரக்கூடிய சனிக்கிழமை வரை சட்டப்பேரவை நடத்த அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இரங்கல் தீர்மானத்தை தொடர்ந்து 3 நாட்கள் ஆளுநர் உரை மீதான விவாதம் நடைபெற இருக்கிறது. சரியா தம்பி? 2026ஆம் ஆண்டுக்கான முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆளுநர் அவர்களை அவருடைய நேரிலே சந்தித்து அவர்களை அழைத்து அதன் பின்பு இங்கு சிவப்பு கம்பள வரவேற்புடன் அவர்களை சட்டமன்றத்துக்கு அழைத்து வந்து இன்று சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. தொடர்ந்து நாளையும் சட்டமன்ற கூட்டத்தொடர் இருக்கின்றது. நாளை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலர் இறப்பு குறித்து இரங்கல் குறிப்போம். இப்போது சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொன்னுசாமி அவருடைய இறப்பு குறித்து இரங்கல் குறிப்போம் நாளைக்கு வாசிக்கப்பட்டு, அதோடு பல முக்கிய பிரபலங்களுடைய இரங்கல் குறிப்போம் நாளைக்கு வாசிக்கப்பட்டு, அத்துடன் நாளைக்கு பேரவை முடிவு பெற்றுவிடும். நாளை மறுநாள் 22, 23 ஆகிய 2 தினங்களில் சட்டமன்ற கூட்டத்தொடர் முழுமையாக நடைபெறும். காலை கேள்வி பதிலுடன் தொடர்ந்து விவாதமும் ஆளுநர் உரையின் மீது விவாதமும் நடைபெறும். 24ஆம் தேதி காலை கேள்வி பதில் முடிந்தவுடன் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய பதில் உரையுடன் நிறைவு பெறும். நன்றி. மாநில முதல் கூட்டத்தொடர் இன்னைக்கு பேரவையில முக்கியமான நிகழ்வு நடந்தது. அது குறித்து ஒரே ஒரு குற்றச்சாட்டு, மைக் ஆஃப் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு கவர்னர் நீங்களே பார்த்துட்டு தானே மைக் யார் ஆஃப் பண்ண. பொதுவாக சபாநாயகர் பேச ஆரம்பிக்கும் போது மற்ற உறுப்பினர்களுடைய மைக் ஆஃப் பண்ணது வழக்கம். அந்த வழக்கத்துக்குபடி ஆஃப் பண்ணப்பட்டுச்சு. இதுல ஒன்றும் தவறுன்னு நடக்கலையாங்க. நம்ம எவ்வளவு பிளீஸா கம்பளா நீங்க அந்த ஆளுநர் ஒரே வாசிங்கன்னு சொன்னோம். அதுல ஒன்றும் குற்றமான வார்த்தை ஒன்றும் இல்லையே. அதுல குற்றம் இருக்கும். குறுக்கிட்டதுக்கு எதனால குறுக்கீடு ஏற்பட்டு சொல்லுங்க. இல்ல என்ன பேசினாங்கன்னு சபையில 234 சட்டமன்ற உறுப்பினர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க மட்டும்தான் பேசுறதுக்கு அனுமதி. ஆளுநர் அவர்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கின்ற அதிகாரமும் கடமையும் முதல் நாள் அழைத்தால் சட்டமன்றத்திற்கு வந்து நம்முடைய மாநில அரசு தயாரித்து கொடுத்த அந்த உரையை அவரிடம் ஏற்கனவே அனுப்பி ஒப்புதல் பெற்ற உரையை வாசிப்பது அவருடைய கடமை. அது நடந்தான்னு நீங்க தான் சொல்லணும். அந்த பேசப்பட்டீங்க பேசுறதுக்கு முன்னாடி நடந்த எதுவுமே சபைக்குள்ள இல்ல, பத்திரிகைகள் வெளியிடுறாங்க. நீங்க குறுக்கிட்டு பேச சேர்க்கணுமா வேண்டாம்? நாங்க பேசுறதுதான் இருக்கும் அவையில. நாங்க சபை நாகரிகமாட்டு சபை மரபுப்படி சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு தானே நாங்க பேசுறோம். நாங்க பேசுறது இருக்கும். இடையில சலசலப்புகள், அந்த மரபுக்கு எதிராக பேசக்கூடிய வார்த்தைகள் என்னன்னு சொல்லுவோம். அதுகளை மட்டும் நீங்க நம்ம சட்டமன்றத்தில் கேட்டு வாங்கி அதை மட்டும் பிரசுரிங்க சார். அதே மாதிரி எந்த போன உடனே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. தவறான தகவல் கொடுக்கப்பட்டதுன்னு ஒரு குற்றச்சாட்டு. புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே மைக் ஆஃப் பண்ணப்பட்டது அப்படிங்கறதையும், அதுக்கப்புறம் ஒரு 12 அரசின் மீது பல்வேறு குற்றச்சாட்டு அவர் முதலீடுகள் பேப்பர் லெவல்ல இருக்கு அப்படிங்கலாம் சொல்றாரு. அதாவது ஒரு அரசை யார் விமர்சனம் பண்ணலாம்? மக்கள் விமர்சனம் பண்ணுவாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் நிறை குறைகளை சொல்லுவாங்க.
ஆளுநர் அவர்கள் ஒரு அரசினுடைய நிறை குறைகளை பற்றி பேசுவதற்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. அவர் அரசியல்வாதி இல்லை. அப்படின்னா அந்த ஆளுநர் மாளிகையை விட்டு வெளியே வந்து நானும் வந்து என்ன செய்கிறேன், அரசியல் பேசுகிறேன்னு சொல்லி நம்ம பல இயக்கங்கள் இருக்கு. அதில் ஒரு இயக்கத்தில் சேர்ந்து அவங்க என்ன செய்யலாம், கருத்துக்களை சொல்லலாம். ஆளுநர் வந்து கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் அவருக்கு தான். அவங்களே இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்த சபையினுடைய மாண்பை மதிக்க வேண்டியது அவங்க கடமை. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை தாண்டி அது உள்ளுக்குள்ள பேசுறது மரபல்ல, அதை நம்ம அனுமதிக்க முடியாது. அப்படிப்பட்ட தொடக்கம் வந்ததுனால தான் நாம எழுந்துறோம். இப்போ நான் சபாநாயகர் எழும்பி எனக்கு மைக் இருக்கும்போது மற்றவங்க கேட்க மற்ற மைக்குகள் நிறுத்தப்படுவாங்க. அதே போலதான் அவங்களுடைய மைக் அப்போ ஒர்க் பண்ணியிருக்காம இருந்திருக்கும். அது வந்து மரபு தராது. ஸ்பீக்கர் சொல்றது கேட்கும். அதே போல அவங்க பேசும்போது நான் உட்கார்ந்துக்கிட்டேன், அவங்க மைக் மட்டும்தான் பேசுது. அப்போ அந்த மரபு படி போகுதா, பேரவை விதிப்படி போகுதா, கான்ஸ்டியூஷன் படி பேசுறாங்களா? அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமை கவர்னர் உரையை அவங்க வாசித்து இந்த சட்டமன்றத்துக்கு அளிக்கணும், அவ்வளவுதான். அப்போ வாசித்து அளிக்க தவறும் போது நீங்க பார்த்துட்டு தான் இருந்தீங்க. அப்பவும் பிளீஸ் ஹம்பிள் ரிக்வெஸ்ட், நீங்க தயவு செய்து உங்க கடமையை செய்யுங்க தான் நம்ம சொன்னோம். ஏதாவது அநாகரிகமான வார்த்தையோ அன்பார்லிமெண்ட் வேர்டையோ அசம்பிளில நானோ அங்க இருக்கக்கூட மன்ற உறுப்பினர்கள் யாருமே சொன்னோம். அவரு சில கருத்துக்கள் சொல்லும் போது நீங்க என்ன சொன்னீங்க உள்ள? இல்ல, நாங்க அந்த ஒண்ணு தானே சொல்லுவோம், அந்த உரையை வாசிக்கும், அவ்வளவுதான். வேற கருத்துக்கு பதில் சொல்ல முடியாது. அவங்க கருத்து வந்து 234 பேர் தான் கருத்து சொல்ல முடியும், வேற யாரும் இதுல வந்து கருத்து சொல்ல முடியாது. முதலமைச்சர் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாங்க. அதாவது ஆண்டு தொடக்கத்துல கவர்னர் உரையிட்டு ஒரு அம்சம், ஒரு மரபு சட்டசபையில் இடம் இருந்தது. அது இப்போ வேண்டான்னு நினைக்கிற அளவுக்கு இருந்தது. அது சம்பந்தமா தீர்மானம் எதுவும் இந்த கூட்டத்தொடர் அரசு முடிவெடுக்கும், அரசு தான் முடிவெடுக்கும். அதெல்லாம் நிறைய வரும். தம்பி, அது வந்து ஒரு அரசு எழுதி கொடுக்கக்கூடியதை உறுதிப்படுத்தப்பட்ட பிறகுதான் அது சட்டமன்றத்துக்கு வந்திருக்கு. எல்லாரும் இருக்கல, நான் ஒன்னும் கேட்க, நீங்க கேளுக்கலாம். பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி உரைய இப்படி பண்ணுவாங்களா? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். துணை ஜனாதிபதி தன்கர் ஐயாவுக்கு என்ன நிலை ஏற்பட்டு அவர் என்ன குற்றம் பண்ணார்? ஒண்ணுமே பண்ணல. அப்ப உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா அதை கேட்க முடியுமா? அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். அதை வந்து என்ன செய்ய முடியாது, அசம்பிளிக்குள்ள பேச முடியாது. எங்களுக்கே 100 கருத்து இருக்கு, நாங்க என்ன சொல்ல முடியாது? இப்ப இந்த அரசுக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாங்க. நீங்க அன்னைக்கு சட்டமன்றத்தில் நீங்க வாசிக்கும் போதே நீங்க பார்த்துருப்பீங்க. சமக்கர சிக்ஷா அபியான், கல்விக்கு 2 லட்சம் டீச்சர்ஸ் விவகாரம் 3548 கோடி ரூபாய் தரல. ஜல்ஜீவன் திட்டம் 2 வருஷமாட்டு 3112 கோடி ரூபாய் தரல. அதே போல 2வது மெட்ரோ திட்டத்துக்கு 9500 கோடி ரூபாய் தரல. அதே போல அந்த பெரும் துயர சம்பவங்கள் நடந்ததுக்கு, இயற்கை பேரிடருக்கு 37,000 கோடி ரூபாய் தரல. 55,059 கோடி ரூபாய் தர வேண்டிய பாக்கி இருக்கு. இதுவரை ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் அவங்க தருவாங்க. அது வந்து 90-10ங்கிற முறையில் பண்ணுவாங்க.